இவங்கெல்லாம் வந்து கொதிச்சு வானத்திலிருந்து விழுந்த ஆப்பிள் இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் பரிசுத்தவான்கள். இவங்க யாருன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டேன். பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் இந்த சீடியை வந்து ஜீசஸ் ரெடீம்ஸ்லேயே விற்க மாட்டேன்ட்டாங்க. நான் அந்த போய் பாட்டு கேட்டது. ஆமாம், அங்கே அவர்கிட்ட என்ன இல்லை பிரதர், அதில் நீங்கள் அந்த சினிமா பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால் நான் சொன்னேன், அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனே நம்ம ஜீசஸ் ரெடீம்ஸில் அண்ணன் சொல்லி தாங்க எடுத்தது. அவர் தான் இதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. இல்லை ஆனால் சார், அந்த படம் இப்படி இருக்கிற இந்த சோ கால்டு ரைச்சியஸ் பீப்புள்னால தான் சார் இவ்வளோ பிரச்சனை. இது யாருக்கு போய் சேர விடாமல் இவங்க பரிசுத்தவான் மாதிரி இவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு அதனால சார் இப்போ இந்த படத்தில் அந்த பிரச்சனை தெரியல. கிளைமேக்ஸு ஆமாம், நான் அதுவும் கொலை பண்ணிட்ட மாதிரி அந்த எரிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் என்ன சண்டைக்கு வராங்க. சார் இது நீங்கள் ப்ரௌடாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்டார் வந்து ஜீசஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஜீசஸ் வந்து ஊழியம் பண்ணும்போது அவரை திட்டி அவரையே வந்து அவர் பண்ணது தப்புன்னு சொன்ன மக்கள் தான், அந்த மக்கள் தான். இவங்களுக்கு வந்து என்னென்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறனால இவங்க ரொம்ப ரொம்ப ரைச்சியஸ் நினச்சிக்கிறாங்க. என்ன கேட்க போனால் இவங்களுக்கு போடவே கூடாது. இது உடம்பு சரியாதவனுக்கு தான் மாத்திரனா அவனுக்கு போய் சேரணும், அவன் மாறணும். நான் அதானே சொல்கிறேன். ஐயா உங்கள் படம் பார்த்தேன், நான் வந்து ஏன் பார்த்தீங்கன்னு கேட்டேன். நான் உங்களுக்கு எடுக்கலையே, அது நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் கொடுக்கணும். அவருக்கு எடுத்த படம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. ஃபாஸ்ட் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக என்ன சொன்னால் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக படம் கிடையாது, இது மக்களுக்கு போய் சேர்றதுக்காக. அதனால சார் நம்ம இந்த டெலிவிஷன் இந்த ஃபிலிம்ஸ் ஊழியம் வந்து ரொம்ப நல்லது சார். இது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொண்டு வரும்னு தெரியும். பட் என்னென்னா சார், இப்போ அவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இப்போ என்னென்னா சர்ச்சில் கூட்டத்தை சேர்க்கணும். ஜீசஸ் சர்ச்சுக்கு வெளியே இருக்காரு, இப்போ சர்ச்சில் கூட்டத்தை சேர்க்கணும். ஜீசஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவங்க சீடர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இதை பாரு, உனக்கு வந்து லூக்கு 10:19 படி நீ வந்து நீ சர்ப்பத்தையும் மிதிப்ப, தேடியும் மிதிப்ப, நீ எல்லாத்தையும் குணமாக்கும், வெளியே போ, அதிகாரங்களையும் சகல அதிகாரங்களையும் உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். நீ வெளியே போய் நீ எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு அங்கே ஏழைங்களுக்கு இப்போ வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள குணமாக்கிட்டு வெளியே போ அப்படின்றது ஜீசஸ் சொன்னது. வெளியே போகாத, சர்ச்சுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறது நம்பாளுங்க. இப்போ அது மாதிரி நீ சர்ச்சை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ நான் என் ஸ்கூல் டீச்சர் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான், எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்காக வந்து நீ என் கிளாஸ்லேயே தான் நீ இருக்கணும், நீ வெளியே போய் வேலை பார்த்தனா அவ்வளோதான் நீ இது அப்படின்ற மாதிரி. என்னென்னா சார், பேசிக்காக டிசீவிங் ஸ்பிரிட் சார். நான் பார்த்த டிசீவிங், அதாவது நம்மளுக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிடும். இவன் சினிமாக்காரனா, ஓகே வேண்டாம், தள்ளி இருந்துப்போ, தப்பாக இருக்கா, ஓகே, இவங்க வந்து வேறு ஒரு இது சொல்கிறாங்கப்பா, இது வேண்டாம், இங்கே போக வேண்டாம் அப்படின்ற போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கோம். ஜீசஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு மற்றதெல்லாம் பிரச்சனை இருக்கும், ஆனால் கடைசி காலத்தில் என் பேரை சொல்லி தான் உங்களை வந்து திசை திருப்புவாங்க. அந்த டிசீவிங் ஸ்பிரிட் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அது வந்து வேறு மதத்தோட பேரை சொல்லாது சார், வேறு தொழில் பேரை சொல்லாது, இயேசுவோட பேர் தான் சொல்லும். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இயேசு பேரை சொல்லிட்டு இதுதான் ஊழியம், இந்த பைபிளை வச்சு தான் வேறு டாக்டர்னு சொல்கிறது எல்லாமே. இன்றைக்கி இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது யாரை பார்த்துன்னா கிறிஸ்டியன்ஸை பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா டிசீவிங் ஸ்பிரிட்டு அதுதான் ஏமாற்றும் சார். எதிரிக்கும் துரோகிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவன் எதிரின்னு தெரிஞ்சால் நம்ம ஒதுங்கிடுவோம். துரோகின்றவன் பக்கத்தில் இருப்பான், தோல் மேலே கை போட்டுப்பான். ஜீசஸ் கூட உட்காந்து அவர் சாப்பிட்ட இதுலேயே வச்சு சாப்பிட்டவன் தான் யூதாஸு. யூதாஸோட ஸ்பிரிட் தான் இன்றைக்கி இருக்குது. யூதாஸ் வந்து வெளியால் கிடையாது, அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன் கிடையாது, அவன் சினிமாக்காரன் கிடையாது, அவன் ஜீசஸ் கூட ஊழியம் பண்ணவன். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் ஜீசஸ் கொடுத்துட்டாரு. கூட தான் இருப்பான், ஒரே டேபிளில் சாப்பிடுவோம், ஒன்றா தோல் உரசுவோம், மொத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறவன் கூட இருக்கிறவன் தான். ஸோ இந்த டிசீவிங் ஸ்பிரிட்லேருந்து இன்றைக்கி இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது வந்து இன்றைக்கி இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். பாட்டு பாடுறாங்களா, நல்லா பாட்டு பாடுறாங்க கேட்குறாங்க சார். பாட்டு பாடும்போது நல்லாயிருக்கும் சார், யாரோட குறைய நான் சொல்ல வரல, ஆனால் அந்த பாட்டு அது வந்து அதுவே இம்பார்ட்டன்ஸ் ஆக்கி விட்டுட்டு அவங்களுக்கு ஃபேன்ஸு. இந்த ஊழியக்காருக்கு ஒரு ஃபேன் பேஸ், அந்த ஊழியக்காருக்கு ஒரு ஃபேன் பேஸ், இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஃபேன் பேஸ், அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ், அவரை திட்டுவார், இவர் திட்டுவார். இதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் போது நீங்கள் சுவிசேஷத்தை போய் எங்கே சொல்லுவீங்க? இப்போ எப்படி தெரியுமா, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவிலேயே பாட்டு ஸ்டுடியோவிலே போயிடுவாங்க. இவங்க முன்னா வரவே மாட்டாங்க. இந்த முன் செல்வர் யார் யார் நீயே கேட்டதுன்னா நீ தான் போய. ஆமாம், யார் அப்படியே உருக்கமாக பாடிட்டு அந்த ஏசி ரூமில் பாட்டு காசு வாங்கி போய் செட்டில் ஆகுது. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து முன் செல்கிறோம், அதனால தான் எங்களை திட்டுறாங்க. நம்ம முன் செல்லி போய் இவங்களெல்லாம் கொண்டாந்து நான் ஒரு சர்ச்சுக்கிட்ட என்கிட்டயே கூப்பிட்டுக்கிறேன்,
நான் என் படம் பார்த்து 4 பேர் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா, நாளையிலேருந்து வானகத்தில் என் வீட்டு பக்கத்துலேயே சர்ச் வச்சுருக்கேன் வா நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சர்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே போங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ நம்ம இப்படி கொண்டாந்து அப்படி அனுப்புகிறோம். நீங்களாவது அப்படி சொல்றீங்க, நான் சர்ச்சுக்கே போகாதீங்கன்ற. இல்லை எதுக்குன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அற்புதம் ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த அந்த மாயையிலேயே அந்த ஓடிட்டு மாயிரு இருக்கு. சார் அது ஒன்றும் வந்து இல்லை. நான்லாம் வந்து வந்து இதில் வந்து பெனிஹின் அப்படின்னா, நான் வந்து பாம்பேயில் போயிட்டு குர்லாவில் நடந்தது 2002-03 அங்கே 10 நாள் இங்கேருந்து டிக்கெட்டை போட்டு போய் பாம்பேலேயே இருந்து அங்கே இருந்திருப்பாங்க ஒரு 20-30 லட்சம் ஆளுங்க. அந்த கும்பலில் இருந்து அங்கேருந்து அவர் நம்ம இப்போ அப்படி அந்த கோட்டை அப்படி பண்ணார்னா நம்ம மேலே அதை பற்றாதோ அப்படின்னு 10 நாள் இருந்தவன் நான். ஆனால் இன்றைக்கி அவரே சொல்லிட்டாரு, நான் அதையே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னன்னா ஜீசஸ் உன்கிட்ட தெளிவா, ஏய் லூசு, நீ கை வச்சு ப்ரே பண்ணாலே குணமாகும்னு உனக்கு அதை கொடுத்துருக்கேன், நீ எதுக்கு அங்கே போறன்றது ஜீசஸ் தெளிவாக எனக்கு சொல்லிட்டாரு. அதை தான் நான் சொல்கிறேன். மார்க் 3:13 உங்களுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்ந்தெடுத்த 10வது வசனத்தில் புயல் அடிக்குது. புயல் அடிச்ச உடனே எல்லாரும் போய் எழுப்புறான். ஆமாம், அவர் வந்து இறையாதே அமைதியில் ஆக்சுவலாக யார் சொல்லியிருக்கலாம்? இந்த 12 பேர் தான் சொல்லியிருக்கலாம். இப்போ அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இப்போ நம்ம வந்து சொல்லலான்னு மறந்துட்டோம். ஜீசஸ் டீச்சிங்ஸை மறந்துட்டோம், அவர் சொன்ன கொடுத்த அதிகாரத்தை மறந்துட்டோம், அவர் செஞ்ச அற்புதத்தை மறந்துட்டோம். மறந்துட்டு என்ன பண்ணிட்டோம், மனுஷன் பின்னால் ஓட ஆரம்பிச்சோம். ஆமாம், இவர் சொல்கிறது தான். இப்போ முன்னெல்லாம் பாருங்களேன், ஜீசஸ் செஞ்ச அற்புதம் எப்படி இருந்ததுனாக்கா, தூக்கிட்டு வந்தாங்க, அவர் தொட்டவொடனே நடந்து போனான். இப்போ வந்து நடந்து வரான், தொட்டவொடனே தூக்கிட்டு போகிறாங்க. உள்டால இருக்குது. இந்த அற்புதம் வந்து ஆமாம், அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு பின்னால் தான் அதுக்கு பெரிய பேனரு, சுகமளிக்கும் கூட்டம், அற்புதமளிக்கும் கூட்டம், குணமாக்கும் கூட்டம். என்னையா இது டைட்டிலுங்க வந்து என்னை விட நல்ல டைட்டில் வைக்கிறாங்கப்பா. நான் பார்த்தேன் என் படத்து டைட்டிலை விட வந்து இந்த கூட்டத்துக்கு வைக்கிற டைட்டிலுங்க பிரமாதமாக வைக்கிறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒடுக்க அடிக்காத குறை தான் வேற ஒன்று. நான் நிறைய சர்ச் போகிறேன், அது வேற. அவர் பாஸ்டர் வந்து ஜபத்துலேயே வந்து அப்படி கை வேற காட்டுறாரு. காட்டினோன்னா அவன் இன்னும் வேகமாக அடிக்கிறான். அப்போ தான் அவங்க வந்து எழுந்திரிச்சு ஆடுவாங்கன்றதுக்காக. அப்போ சாமி ஆடுற கூட்டம் தான் இங்கேயும் நடக்குது. சார் இவங்க ஒரு கிளி, இந்த கிளி கார்டு எடுத்து போடுறோம் சார். கிளி ஜோசியம், பீச்சுக்கு போனது இந்த ஜோசியம், ஜாதகம் பார்க்கறது. நான் இயேசு ஏற்றுக்கிட்டு முதல் விஷயமே நான் பண்ணது ஜாதகம் இதெல்லாம் இல்லை, இயேசு தான் எனக்கு எல்லாமே. அவர் எனக்கு பார்த்துப்பாரு. நான் இன்றைக்கி என்னென்னா, நம்ம இவங்க போய் கையை காட்டுறாங்க, இவங்க மண்டையை விடுறாங்க. இது எனக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு சார் தினம் ஒரு வாக்கு. இது தினத்தந்தி மாதிரி ஆயிடுச்சுல சார். ராசி பலன் பார்க்குறோம்ல, ராசி பலனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க சார். பேர் தான் வேற. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு இந்த வாக்கு கொடுத்துருக்கார். இன்னைக்கு கடைசியில் மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் அது டெய்லி மாதிரிலாம். இப்போ டெய்லி அப்படி இப்படியே வந்து அமாவாசை வந்து கூழ் ஊற்றல, அவ்வளோதான். நம்ம அது அந்த சர்ச்சில் அடுத்த வாரம் கூழ் ஊற்றுற லெவலுக்கு வராமல் அப்படி போயிட்டுருக்கு. என்ன பண்ணுது, ஒரு சர்ச்சில் நான் மெசேஜுக்கு போயிருக்கேன். அந்த பாஸ்டர் வந்து ஜெபம் அப்படியே என் அம்மா கடைக்கு போகணும்னு சொன்னாங்க பாரு, அதை போய் பார்த்துரு அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு மாதிரி பையன் கிட்டே ஒரு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் சரியாக ஒர்க் பண்ணல, அது யாராவது பாருங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுற முதல்ல எனக்கே புரியல, நடுவில் எதை சொல்ல கவனிச்சா ஃபேமிலிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இந்த லெவலுக்கு போயிட்டா அப்புறம் அங்கே உட்காந்துருக்கவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த லெவலில் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் இன்றைக்கி வந்து ஆயிடுச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ரிலேஷன்ஷிப் வித் காட். அது உனக்கும் அவருக்கும் உள்ளது. நீ வந்து அதில் யார் மேலேயும் கமெண்ட் பண்ணவே முடியாது, நீ அவனையும் பேசக்கூடாது. அது அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள இருந்துச்சு. அவங்க 1000 பேசியிருப்பாங்க, அவர் ஏதோ சொல்லியிருப்பார், இவர் ஏதோ சொல்லியிருப்பார், அது நமக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் இதில் மதத்தில் மேலே பெயிண்ட் அடித்து அதை அசிங்கப்படுத்துறாதீங்க. ரிலேஷன்ஷிப் வேறு, அதுதான் இப்போ தேவை நமக்கு. ஆன்மீகம் தான் தேவை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சடங்கு சம்பிரதாயத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா இது போயிடும், ரிலீஜன் போயிடும். அதனால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை சரியாக சொல்லி மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கான முயற்சிகளில் தான் இப்போ நான் என் படத்து மூலமாக நான் வந்து எப்போதுமே ஒரு மீட்டிங் ஆரம்பித்தா கூட உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். உங்கள் படத்தில் கூட நீங்கள் வந்து எந்த ஹிந்துவெல்லாம் திட்டல, நீங்கள் ஹிந்துவோ முஸ்லீம்ஸ் யாருமே குற்றப்படுத்தலையே. அவங்க 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 நம்ம சகோதரர்கள் சார். அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்க யாரும் கோவப்படவே இல்லை. அவங்க இவங்க தான் கோவப்படுறாங்க. இப்போ ப்ராப்ளமே இவங்க தான் சொல்லிட்டாரு. இவங்க தான் பிரச்சனையே. இப்போ ஒருத்தர் ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், ஐயா உங்களுக்கு வெளியே ஒரு பேர் வச்சுருக்காங்க, என்ன நீங்கள் இந்து ஆவி பிடிச்சவரா?
புதுசா அது மாதிரி ஒரு ஆவி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் பேர் வைக்கிறாங்க லெவலுக்கு போயிடுச்சுன்னா, நான் ஒன்றுமே தப்பாகவே சொல்லலையே நான் எதுவுமே. என்னடா உங்க பிரச்சனை? நான் பாட்டு படம் எடுத்து மக்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிறேன். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கப்பா போதும். அது தப்பா? சலவை செஞ்ச கல்லறை கல்லறைகள், வெள்ளையடிக்கப்பட்ட வெள்ளை கல்லறை. நான் பெரிய இந்த தப்பாக எடுத்துக்காதீங்க, சில சர்ச்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது பெரிய கலரை மாதிரி தான் தெரியும் எனக்கு, ஒயிட் வாஷ்டு உள்ளுக்குள்ளே. எனக்கு இயேசு உண்மையாக அவங்களுக்குள்ளே இருந்தாருன்னா கஷ்டம், சிலுவையை தூக்கி தான் சார் ஆகணும். நீ வெளியே போய் ஊழியம் செஞ்சு தான் ஆகணும். உன்னை திட்டுவாங்க, உன்னை வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் என்னை உள்ளே விட மாட்டாங்க. சில பேர் என்னை வந்து நீ பணம் வாங்கிட்டல, நீ பணம் வாங்கி தானே பண்ணுறேன்னு கேவலமாக பேசுகிறாங்க. பட் எனக்கு தெரியும், நான் பணமும் வாங்கலை, எதுவும் வாங்கலை. இதில் வந்து அவங்க திட்டுறதெல்லாம் வந்து ஓகே. இது வந்து எனக்கு ஒவ்வொரு திட்டும் வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்டார், ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போவும் ஆசைப்படுறது, நான் தினம் காலைல ப்ரே பண்ணும்போது திருப்பி நானும் ரமேஷ் சார்லாம் சேர்ந்து இயேசுவே எங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், இந்த படத்தில் வந்து உண்மையான விஷயம் சொல்லணும், வேறு ஒரு விஷயத்த சொல்லணும், இதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கணும், இது போய் சேரணும், இது நிறைய பேருக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் போய் இது வந்து ரீச் ஆகி இயேசுவோட இப்படி தான் இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. இயேசுவே ஒரு படம் பண்ணி அவர் ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு வேண்டவே வேணாம் சார், உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. பேமெண்ட் வாங்கி எனக்கு வேலை, இயேசு நல்ல வேலை கொடுத்துருக்கேன், அங்கே நான் சம்பாதிக்கிறேன். அது ஊழியம் வரும்போது அது ஊழியன்றது கொடுக்கறது, வாங்குறது. இதை வாங்கிறதுக்காக நீ ஒவ்வொரு விஷயம் என்ன தெரியுமா சார், ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சிருந்தார், நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தார், வேலைக்கு போயிட்டு இருந்தார், நல்லா ஊழியம் பண்ணுறாரு, திடீர்னு முழு நேரம் ஊழியம் வரேன். நான் சொன்னேன், முழு நேரம் ஊழியம் யோசிச்சுக்கோங்க, இயேசு உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்கள் சஸ்டெயின் ஆவீங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இதில் அவசரப்பட்டு பண்ணிவிட்டு திடீர்னு சர்ச்சை ஆரம்பித்தார். அது வரைக்கும் இயேசு பற்றி பேசி, காணிக்கை பற்றி பேசாமல், இயேசு பற்றி பேசி, தீர்க்கதரிசனம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. சர்ச்சை ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு தீர்க்கதரிசனமும் வரல. அவருக்கு என்ன வந்ததுன்னா, ஒரு வாட்டி வரும்போது அடுத்த வாரம் கரண்ட்டு பில்லு கட்டணும், அடுத்த வாரம் இவ்வளோ செலவு இருக்குது, மேலே ஒரு தளம் போட்டிருக்கோம் மேலே. அப்போ நான் சொன்னேன் சார், இதுதான் டிசீவிங் ஸ்பிரிட்டு. நீ வெளியே விட்டுருந்தா வந்து உன்னை வந்து நீ வந்து ஊழியம் பண்ணுவல, உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சர்ச்சு கட்டி தரேன், நீ வச்சுக்கோ, அதில் இருக்கிற பிரச்சனையே உன்னை ஆக்கிபை பண்ணிடும். ஐயோ இன்னைக்கு ஏன் 10 பேர் தான் வந்தாங்க, அந்த சர்ச்சில் 20 பேர் வந்திருக்காங்களே, இன்னைக்கு கம்மியாக இருக்கு, திங்கிங் போயிட்டாங்களா? அது ஒரு இருக்கு. இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க, எங்கள் ஆடுகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க ஆடுகளை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லா ஆடும் நீங்கள் கசாப் கடைக்கு தான் வச்சுருக்கீங்க. அந்த ஆடுங்களை வந்து மேப்பனா ஆடுக்கு முன்னாடி நான் காஷ்மீருக்கு ஷூட்டிங் போயிருந்தேன் சார். காஷ்மீர் ஷூட்டிங் போகும்போது நான் தினம் காலைல பார்ப்பேன், 1000 ஆடு 2000 ஆடை ஒரு மேப்பன், அந்த ஆடை தனியாக விட மாட்டான். அப்போ ஒரு மேய்ப்பனா நீ உனக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்குது, நீ அவ்வளோ ரிஸ்க்கு. காலையில் நைட் ஷூட்டிங் முடிச்சு காலையில் 4 மணிக்கு அந்த குளிரில் அவனுக்கு போவானுங்க. அந்த அப்போ ஒரு இயேசு நம்மளோட மேய்ப்பனா நம்மளை எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்மளை கொண்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு கும்பலாக சேர்த்து அதை வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கசாப்பு கடைக்கு போயிட்டுருக்கு இது எல்லாமே, ஆனால் அந்த கசாப்பு கடைக்கு கூட்டு போகிறவங்களே நம்ம ஆளுங்களாக இருக்கிறாங்களேன்றதான் கஷ்டமாக இருக்குது.